ஹாய் ஆல். ஸோ எல்ஐசியோட ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டடோட ஜூனியர் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா, இது ஆஃபீஸ் ஒர்க் இருக்குமா, இல்லை வெளியில் வந்து லோன்லாம் கலெக்ட் பண்ண விட்ருவாங்களா, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான ஜாபா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம எல்ஐசி அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எழுதுனவங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு தெரிய வாய்ப்பில்ல. சரிங்களா? ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இப்போ என்ன தெரியும் அப்படின்னா, எல்ஐசி அசிஸ்டன்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஜாப் அந்த நேச்சரில் இது இருக்கும். சரிங்களா? இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் வேற இருக்கும். அது இன்சூரன்ஸ், இது வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ். சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் வேரி ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2019 அந்த டைம்ல வந்து ஒருத்தர் கிரியேட் பண்ணி போயிருந்தார். சரிங்களா? ஸோ அவர் இப்போ ப்ரொமோஷன்லாம் வாங்கி நல்ல லெவலில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒர்க் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். நீங்கள் வெளியே போக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட்ல. ஸோ வந்து இதுக்காக நீங்கள் ஐயோ ஜாப் வந்து வெளியில இல்லை கலெக்ட் பண்ண விடுவாங்கன்னு சொல்லிலாம் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ மஸ்ட் இது வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன சேலரி எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னன்னா நிறைய பேருக்கு வந்து 180 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு. ஸோ வேகன்சி நமக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 180 வேகன்சி கிடையாது. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட வேகன்சி. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? டோட்டலாக வந்து 21 வேகன்சி தமிழ்நாட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ் வந்து அவன் சொல்லலை. ஜென்ரல் ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி எந்த டேட்டாவும் இல்லை. கம்பைண்டாக நமக்கு 21 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு ஒரு ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 6, கோயம்புத்தூருக்கு 5, ஒசூருக்கு 1, காஞ்சிபுரம் 1, காரைக்குடி 1, கரூர் 1, மதுரை 4, திருநெல்வேலி 1, திருப்பூர் 1. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 21 வேகன்சி. ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவன் எப்போவுமே ரிலீஸ் பண்ணுற வேகன்சி தான். ஸோ இதுக்கு மேலேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்போ ஹவுசிங் ஃபினான்ஸில் இவ்வளோ தான் வரும். சரிங்களா? 21 வேகன்சி தான் வரும். ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லிலாம் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் அந்த இதுக்கு வர அப்ளிகேஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இது அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு 16th கொடுத்துருக்குறான். ஸோ எண்ட் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ டவுன்லோடிங் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நமக்கு ஒரு சிங்கிள் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. சரிங்களா? ஸோ அது எதனால இன்டர்வியூவில் வந்து அசிஸ்டன்ட்க்கு வைக்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரீசன் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ 7லேருந்து 10 நாள் பிஃபோர் த எக்ஸாம். ஸோ 7 days தான். சரிங்களா? 10 நாளுக்கு முன்னாடிலாம் விட மாட்டான். ஒரு 7 நாள் முன்னாடி தான் விடுவான். சரிங்களா? எல்ஐசி வந்து எல்லா எக்ஸாமுக்கும் அப்படி தான் பண்ணுவான். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஸோ வந்து ஆர்பிஐ அசிஸ்டன்ட். சரிங்களா? ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லியிருந்தான், ஜூன் வந்து 7 சொல்லியிருந்தானா. ஸோ ஜூன் 7 அப்படின்னா ஸோ இது ரெண்டும் ஒரே நாள் நடக்குமா அப்படின்னா 199 வச்சுக்கலாம். 99% நடக்காது. ஒரே நாள் நடக்காது. சரிங்களா? மேபி அடுத்தடுத்த நாள். ஏன் அப்படின்னா எல்ஐசி எப்போவுமே வந்து சொல்கிற எக்ஸாக்ட் டேட்டில் எக்ஸாம் வைப்பானா அப்படின்னா இப்போது ரீசெண்டாக ஒரு போன வருஷம் நல்லா கண்டக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எக்ஸாக்ட் டேட்டில் வைக்க மாட்டாங்க. சம் இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி போகும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து 99% வந்து அந்த எக்ஸாக்ட் டேட் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ஆர் தேர்ட் வீக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெம்யூனரேஷன் சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லொக்கேஷன் வைஸ் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சிட்டி கேட்டகரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ 1 அப்படின்னா இப்போ சென்னை அந்த மாதிரியான மெட்ரோபாலிட்டன், 2 அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தஞ்சாவூர் அந்த மாதிரியான இது, 3 அப்படின்னா நமக்கு வந்து ரூரல் பிரான்ச் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து 4,64,000 498 நியர்லி 5 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ வந்து ஒரு 38,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சேலரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் எல்ஐசியில் எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மீல் கூப்பன். ஸோ இந்த மீல் கூப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 210 ரூபா பெர் டே. சரிங்களா? ஒரு ஒரு ஒர்க்கிங் டேக்குக்கும் 210 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கான சாப்பாட்டு செலவு இதுலேயே வந்து வந்துடும் நமக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலிஜிபிலிட்டி. ஸோ ப்ரொபேஷன் பீரியட் இது பார்த்துக்கோங்க. இது நார்மலாக இருக்கிறது தான். சரிங்களா? ஸோ 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியட். சரிங்களா? இது ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணல. இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மென்ஷன் பிலோ அப்படின்னாக்கா இந்தியன், அதுக்கப்புறம் 21லேருந்து 30 வயசு.
சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏஜ் ரிலாக்சேஷன். ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது இவங்க மென்ஷனே பண்ண கிடையாது. ஸோ 21லேருந்து 30 வயசு மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்க வந்து சப்போஸ் அபோவ் 30, பிலோ 30 கேட்டகரி வைஸ்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த மாரி இருந்துச்சுன்னா, நமக்கு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ்லாம் ரிலாக்சேஷன் இருக்கும்ல. ஸோ இதுல வந்து எந்த விதமான ரிலாக்சேஷனையும் அவன் வந்து மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ஸோ நம்ம ரிலாக்சேஷன் இதில அப்ளை ஆகாது. சரிங்களா? அப்போ 21லேருந்து 31 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, 1/4/2026 இத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2/4/1996 இதுக்கு அப்புறமும் அதாவது ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதிக்கு முன்னாலேயோ, ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 2005க்கு பின்னாலேயோ பொறந்திருக்க கூடாது. சரிங்களா? அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து இப்போ 1996 ஃபிப்ல பொறந்திருக்கேன். நான் அப்ளை பண்ணலாமா? அப்படின்னா, கண்டிப்பா இவைங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நாட் இயர்லியர் தென் அப்படின்னு குடுத்துட்டான். சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து மே மாசம் 2005 மே மாசம் பொறந்திருக்கேன். நான் அப்ளை பண்ணலாமா? அப்படின்னா, இவைங்களும் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து டேட் வந்து அவங்க குடுத்துருக்குது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. மினிமம் 55% சரிங்களா? எனக்கு வந்து 54.9 இருக்குது. இது வந்து 55வா நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்குவோமா அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்குவோமானா பண்ண முடியாது. சரிங்களா? 55% வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர் லிட்ரஸி கேட்டிருக்கான். ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் சரிங்களா? ஸோ அந்த பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். சரிங்களா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர்டு இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். எதனால் இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்ல. ஸோ இந்த விஷயத்த அவன் பார்க்கறதுக்கு தான் இன்டர்வியூ வைக்கிறான். சரியா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர்ட் அப்படின்னா, உங்ககிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் உள்ள போகிறதுக்கு. சரிங்களா? கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ சரிங்களா? ஸோ இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? ஸோ 2ஓட ஸ்கோரையுமே வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின், 40 மார்க். எது? இங்கிலீஷு. ஸோ இதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் எம்பசைஸ் ஆன் ஹவுசிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? நம்பர் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 கம்ப்யூட்டர் ஸ்கில். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 40 நம்ம ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இருக்குதுல்ல. ஸோ கிட்டத்தட்ட அதே மாரி சிமிலரான பேட்டர்ன் தான். சரிங்களா? ஸோ வந்து டோட்டலா வந்து நமக்கு வந்து காம்போசிட் டைம் குடுத்துருக்காங்க இதில. ஸோ வந்து யார் யாருக்கெல்லாம் இது பெனிஃபிட் அப்படின்னாக்கா, நெறைய பேர் இந்த இங்கிலீஷ வச்சே வாழ்ந்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து டைம் வந்து செக்ஷனல் டைம் குடுக்குறப்போ நம்மளால வந்து இது வந்து நல்லா பண்ண முடியாது. காம்போசிட் டைம் குடுக்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டில வந்து உங்களோட டைம் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸிங் ஃபார் அரைவிங் ஸ்கோர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? 0.25 எல்லா எக்ஸாம் மாரி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற இதில என்ன இருக்குது அப்படின்னா, interview depending upon the number of vacancies only those candidates who rank sufficiently high in the அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறதா. ஃபைனல் செலெக்ஷன் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் பேசிஸ் ஆஃப் கம்பைன்டு மார்க்ஸ் ஆஃப் தி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் as well as தி இன்டர்வியூ. இப்போ இன்டர்வியூ ப்ளஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மையாகவே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறீங்க பார்த்தீங்களா, இன்டர்வியூ நல்லா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் அண்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது தான். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது மற்ற பேங்க் எக்ஸாம் மாதிரியே தான். ஸோ அப்ளை ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி கூட ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வந்து எல்லாருமே இது வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப கேர்லெஸ்ஸாலாம் இருக்காதீங்க. ஸோ இது நம்ம கிடைக்குமோ கிடைக்காதோ, ஸோ 21 வேகன்சிங்கிறாங்க, 180 வேகன்சிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் காம்போசிட் டைம். ஸோ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,800 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஓபிசி, எஸ்சி,
எஸ்டி, நீ யாரா வேணாலும் வந்துட்டு போ. ஐ டோன்ட் கேர். சரியா? எல்லாருமே வந்து ரூ. 800 பே பண்ணு. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டா வந்து வேக்கன்ஸீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 21 வேக்கன்ஸி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில வந்து அவன் எந்த பாகுபாடுமே காமிக்கல. உன்னால முடிஞ்சா நீ எக்ஸாம்ல வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து நீ வேலைய வாங்கிட்டு போ அப்படின்னு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.